உலக புகழ்பெற்ற ஈராக்குடைய யூப்ரட்டிஸ் நதியை தன்வசமாக்க துடிக்கும் யூதர்கள் 1400 வருடங்களுக்கு முன்னால் ஃபுராத், அதாவது இந்த யூப்ரட்டிஸ் நதியுடைய விடயத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த முன்னறிவிப்பிற்கும் இந்த யூதர்களுடைய சூழ்ச்சிக்கும் மத்தியில் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா என்பதை பற்றித்தான் இந்த பதிவிலே தெளிவாக பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளால போகலாம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உங்கள் மீது உண்டாவதாக. கண்ணியமானவர்களே, சமீபமாக இஸ்ரேல் தன்னுடைய புதிய நாட்டு வரைபடத்தை வெளியிட்ட செய்தியை பற்றி நீங்கள் அறிந்திருப்பீர்கள். த கிரேட்டர் இஸ்ரேல், அகண்ட இஸ்ரேல் என்று அதற்கு பேரும் வைத்திருக்கிறார்கள். இதை பற்றி தெளிவான ஒரு பதிவிலே நான் பேசியிருந்தேன். அதை பார்க்காத சகோதரர்கள் அதனுடைய லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ், மேலே ஐ பட்டன், இன்டிஸ்கிரீனில் கொடுக்கிறேன். செக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள். அதிகமான உண்மை நிலவரங்களை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அருமையானவர்களே, குறிப்பாக இந்த இஸ்ரேலுடைய புதிய மெப்புக்குள்ளால அதிகமான இஸ்லாமிய நாடுகள், சவுதி அரேபியா உட்பட முக்கியமான நாடுகள் எல்லாம் உள்வாங்கப்பட்டிருப்பதை நாங்கள் அந்த பதிவிலே பேசியிருந்தோம். அது எந்தெந்த நாடுகள் என்பதையும் சொல்லியிருந்தோம். சுருக்கமாக சொல்ல போனால், மேற்கு பகுதியில் ஈஜிப்டுடைய நைல் நதியில் ஆரம்பித்து கிழக்கு பகுதி ஈராக்குடைய யூப்ரட்டிஸ் நதி வரை இந்த இஸ்ரேலுடைய புதிய மெப் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த யூப்ரட்டிஸ் நதி, ஈஜிப்டுடைய நைல் நதிகள் எல்லாம் இவர்களுடைய புதிய நாட்டு வரைபடத்துக்குள்ளால் உள்வாங்கப்பட்டிருப்பதை எம்மால் அவதானிக்க முடியுமாக இருக்கிறது. அருமையானவர்களே, இவர்கள் இந்த யூப்ரட்டிஸ் நதியை தன்னுடைய ஆதிக்கத்துக்கு கீழால் கொண்டு வர நினைப்பதற்கு என்ன காரணம்? வெளிரங்கத்தில் அவர்கள் சொல்லக்கூடிய காரணம் என்ன? இவைகளெல்லாம் எம்முடைய மூதாதையரான ப்ரொபட் சொலமான் அவர்கள் ஆட்சி செய்த இடங்கள், அதனால் இவை அனைத்தும் நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளால் தான் வர வேண்டும் என்று இவர்கள் வெளிரங்கத்திலே சொல்லிக் கொண்டிருந்தாலும் உள்ரங்கத்திலே 2 காரணங்கள் மறைக்கப்பட்டிருக்கின்றன. முதலாவது என்னவென்றால், இஸ்ரேலிலே தண்ணீர் குறைபாடு ஏற்பட்டிருக்கிறது. பொதுவாக இஸ்ரேலுடைய நீர் வளங்கள் 3 இடங்களின் மூலமாக வருகிறது. முதலாவது ஜோர்தான் ரிவர், இரண்டாவது தபரியா ஏரி, மூன்றாவது சிரியாவுடைய கோலான் ஹைட்ஸ், கோலான் குன்றுகள் மூலமாக இவர்களுக்கு தண்ணீர் நாட்டுக்குள்ளால் வந்து கொண்டிருக்கின்றன. தற்போதைய அறிக்கைப்படி இந்த 3 இடங்களுடைய நீர் வளர்ச்சி அவ்வாறே குறைந்து கொண்டு வருகிறது. இஸ்ரேலுக்கு தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படுகிறது. அதனால் இவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஒரு வரைபடத்தை உருவாக்கி, நம்முடைய மூதாதையர்கள் இந்த இடங்களைத்தான் ஆட்சி செய்தார்கள், அதனால் எமக்கும் இந்த இடம் வேண்டும், இது எம்முடைய சொந்த இடம் என்று சொல்லிக்கொண்டு எங்கெல்லாம் தண்ணீர் வளங்கள் அதிகமாக இருக்கின்றனவோ அந்த இடங்களை எல்லாம் ஆக்கிரமிப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் மேற்கு பக்கமாக இருக்கக்கூடிய உலகத்துடைய மிக நீளமான நதி நைல் நதியை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளால் கொண்டு வர பார்க்கிறார்கள். இதே அடிப்படையில் கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய யூப்ரட்டிஸ் நதியையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டு வர பார்க்கிறார்கள். இது முதலாவது காரணம். அருமையானவர்களே, இந்த தண்ணீருக்காக வேண்டித்தான் 1967 வருடம் ஜூன் மாதம் 5ஆம் திகதியிலிருந்து 10ஆம் திகதி வரை அந்த 6 டே வாரை இவர்கள் நிகழ்த்தினார்கள். இன்னொரு பதிவில் இதை பற்றி இன்ஷா அல்லாஹ் தெளிவாக பேசுகிறேன். இரண்டாவது காரணம், இந்த ஈராக்குடைய யூப்ரட்டிஸ் நதி, அரபியிலே ஃபுராத் என்று கூறுவார்கள். இந்த நதியை இவர்கள் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளால் கொண்டு வருவதற்கு மிக முக்கியமான ஒரு ரகசியம் மறைந்திருக்கிறது. 1400 வருடங்களுக்கு முன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஃபுராத் யூப்ரட்டிஸ் நதியை பற்றி பல முன்னறிவிப்புகளை செய்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, இந்த யூப்ரட்டிஸ் நதி என்பது மேற்கு ஆசியாவுடைய மிக நீளமான நதி. இந்த நதியின் மூலமாக ஈராக், சிரியா, துருக்கி போன்ற நாட்டினர் பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த யூப்ரட்டிஸ் நதியுடைய உயரம் 3520 மீட்டர், 11,549 அடிகள். இந்த நதியுடைய நீளம் 2800 கிலோமீட்டர்,
1740 மைல்கள். இந்த அளவுக்கு விசாலமான உலகத்திலே பிரசித்தி பெற்ற நதி தான் ஃபுராத் என்று சொல்லப்படக்கூடிய ஈராக்குடைய யூப்ரட்டிஸ் நதி. இதை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 வருடங்களுக்கு முன்னால் பல முன்னறிவிப்புகளை செய்து இருக்கிறார்கள். சஹீஹ் முஸ்லிமுடைய ரிவாயத், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தகூமு ஸாஅ, மறுமை நாள் நிகழ மாட்டாது, ஹத்தா யஹ்சிர ஃபுராத்துன் அன் ஜபலி மின் ஸஹப், ஃபுராத் நதி தங்க மலையை வெளிப்படுத்தும் வரை மறுமை நாள் நிகழ மாட்டாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சொல்லிவிட்டு நபி அவங்க சொன்னாங்க, இந்த தங்கத்தை அடைவதற்காக மக்கள் சண்டையிட்டுக் கொள்வார்கள். 100 பேரில் 99 பேர் கொல்லப்படுவார், ஒருவர் மட்டும் தான் எஞ்சுவார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த நேரத்திலே வயகூலு குல்லு ரஜுலின் மின்ஹும், அந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதரும் சொல்வார், லஅல்லி அகூனு அனல்லதி அஞ்சு, அந்த தப்பிக்க கூடியவன் வெற்றி பெறுபவன் நானாக இருக்க வேண்டும் என்று ஆதரவு வைப்பார்கள். 100 பேரில் 99 பேர் கொல்லப்பட்டால் ஒருவர் மிஞ்சுவாரே, அந்த ஒரு நபராக நான் இருக்க வேண்டும் என்று ஒவ்வொருவரும் ஆசைப்படுவார். காரணம் என்ன? அப்பொழுது தான் அந்த தங்கத்தை முழுமையாக அடைந்து கொள்ள முடியும். இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொன்னார்கள். புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய இன்னொரு முக்கியமான ரிவாயத், நபி அவங்க சொன்னாங்க, ஃபமன் ஹதரஹு, யார் அந்த இடத்திலே சமூகம் அளிக்கிறாரோ, ஃபலா யஅஹுஸ் மின்ஹு ஷைஆ, அந்த தங்க புதையலில் இருந்து எந்த ஒன்றையும் எடுக்க வேண்டாம் என்று நபி அவர்கள் கூறினார்கள். காரணம் என்ன? அந்த அளவுக்கு மிகப்பெரிய குழப்பமாக, உயிரே போகக்கூடிய அளவுக்கு ஒரு ஃபித்னாவாக அந்த இடத்திலே உருவாகும், அந்த இடம் மாறும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதை எடுக்க சென்றால் நிச்சயமாக இவர் கொல்லப்படுவார், பெரும் சண்டை ஏற்படும், பல நாடுகள் இதற்காக வேண்டி போட்டி போடும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ் மூலமாக முன்னறிவிப்பு செய்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, இன்னொரு முஸ்லிமுடைய முக்கியமான ரிவாயத், உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபுராத் நதி தங்க பாலத்தை, தங்க புதையலை வெளியாக்கக்கூடிய காலம் நெருங்கிவிட்டது. இந்த விடயம் கேள்விப்பட்டு மக்கள் எல்லாம் அந்த இடத்திலே வருவார்கள். அந்த நேரத்திலே அங்கே இருக்கக்கூடிய ஒரு மனிதன் இன்னொருவனை பார்த்து சொல்வான், லைன் தரக்னன் நாஸ், மக்களை நாங்கள் இவ்வாறு விட்டுவிட்டால் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு அவர்கள் சென்று விடுவார்கள், அதனால் மக்களை விடக்கூடாது என்று சொல்லி அந்த இடத்திலே பெரும் சண்டை ஏற்படும். இதன் காரணமாக நபி அவங்க சொன்னாங்க, ஒவ்வொரு 100 பேரில் 99 பேர் கொல்லப்படுவார், ஒருத்தர் மட்டும் தான் எஞ்சுவார், மிஞ்சுவார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். மிகப்பெரிய குழப்பம் அந்த யூப்ரட்டிஸ் ஃபுராத் நதிக்கரையிலே உண்டாகும். யாரெல்லாம் எடுக்கச் செல்வார்களோ அவர்களுடைய உயிர்களுக்கு உத்தரவாதம் கிடையாது. இதனால் தான் நபி அவங்க சொன்னாங்க, ஃபலா யஅஹுஸ் மின்ஹு ஷைஆ, ஆசைப்பட்டு அதிலிருந்து எந்த ஒன்றையும் அவர் எடுக்க வேண்டாம் என்றார்கள். காரணம், இவர் எடுக்கச் சென்றால் அவருடைய உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. இதனால் தான் சொன்னார்கள், 100 பேரில் 99 பேர் கொல்லப்படுவார்கள், ஒருவர் மட்டும் தான் மிஞ்சுவார் என்றால் எப்படியாப்பட்ட குழப்பமாக இருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள். இன்னொரு முக்கியமான விடயம் தான், சிலர் நினைக்கலாம், இந்த நபி அவர்கள் ஹதீஸிலே சொன்னார்களே தங்க மலை என்று, தங்க மலையாக இருப்பதற்கு வாய்ப்பு கிடையாது. அதற்கு பகரமாக நபி அவர்கள் தங்க மலை என்று சொன்னது அந்த நதிக்கரையில் இருக்கக்கூடிய எண்ணெய் வளத்துக்காக இருக்கலாம் அல்லது வேறு காரணங்களுக்காக இருக்கலாம் என்று சிலர் நினைப்பதுண்டு. கண்ணியமானவர்களே, இந்த ஹதீஸுக்கு கீழால் உலமாக்கள் தெளிவாக, மார்க்க அறிஞர்கள் தெளிவாக எழுதுகிறார்கள். அல்லாமா அரீஃபி நிஹாயத்துல் ஆலம் என்ற கிதாபிலே தெளிவாக குறிப்பிடுகிறார்கள், ஹுவ ஜபலும் மின் ஸஹபின் ஹகீகியின், அது உண்மையான தங்க மலை, வேற எந்த ஒன்றும் கிடையாது. அதிலிருந்து உண்மையாகவே தங்க மலைத்தான், தங்க புதையல் தான் வெளிப்படும் என்று மார்க்க அறிஞர்கள் கூறுகிறார்கள். அருமையானவர்களே, இன்றைய ரிப்போர்ட் அடிப்படையில், இன்றைய அறிக்கையை பார்க்கும் பொழுது இந்த ஈராக்குடைய யூப்ரட்டிஸ் நதி வற்றி கொண்டு வருவதாக சொல்லப்படுகிறது. இந்த ஈராக்குடைய யூப்ரட்டிஸ் நதிக்கரையில் தான் டர்க்கியுடைய, சிரியாவுடைய பெரும் பெரும் தொழிற்சாலைகள் எல்லாம் இருக்கின்றன. இந்த தொழிற்சாலைகளுக்கு அதிகமான தண்ணீர்கள் தேவைப்படுகின்றன. இந்த தண்ணீர் தேவை இருப்பதின் காரணமாக
காரணமாக இந்த நதியிலே தண்ணீர் குறைபாடு ஏற்பட்டுள்ளதாக அங்கு இருக்கக்கூடிய செய்தி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அருமையானவர்களே, இதனால தான் இஸ்ரேல் என்ன செய்கிறார்கள், இந்த யூப்ரட்டிஸ் நதியை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டு வர நினைக்கிறார்கள். அருமையானவர்களே, நாம் ஹதீஸ்களை எடுத்து நடக்காவிட்டாலும் அவர்களுக்கு எது சாதகமாக இருக்கிறதோ, ஹதீஸிலே நபி அவர்கள் எந்தெந்த விடயத்தை எல்லாம் சொல்லியிருக்கிறார்களோ அதை மட்டும் அவர்கள் எடுத்து நடக்கிறார்கள். உதாரணமாக கூறப்போனால், முஸ்லிம்களுக்கும் யூதர்களுக்கும் பெரும் யுத்தம் ஏற்படும். அந்த நேரத்திலே கர்கத் என்ற வகை மரம் மட்டும் யூதர்களை காட்டிக் கொடுக்காது. இது ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விடயத்தை இவர்கள் எடுத்துக்கொண்டு இன்று மில்லியன் கணக்கான மரங்களை இஸ்ரேலுடைய சதுப்பு நிலங்களிலே வளர்த்து கொண்டு வருகிறார்கள். இதே போலத்தான் அருமையானவர்களே, இந்த யூப்ரட்டிஸ் நதியில் பெரும் தங்க புதையல் வெளிப்படும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். இந்த விடயத்தை மட்டும் அவர்கள் எடுத்துக்கொண்டு இந்த யூப்ரட்டிஸ் நதி முழுமையாக இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளால் வந்தால் வேறு நாடுகள் மூக்கை நுழைக்க முடியாது, தலை போட முடியாது. காரணம் என்ன? இது எம்முடைய நதி, இதற்கு முழு உரிமை எமக்கு மட்டும் தான் இருக்கிறது என்று இவர்கள் சர்வசாதாரணமாக சொல்லிவிட முடியும். இதனால தான் அருமையானவர்களே, இதை இந்த யூப்ரட்டிஸ் நதியை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டு வர பார்க்கிறார்கள். அப்படி கொண்டு வந்தால் அந்த தங்க புதையல் வெளிப்பட்டாலும் முழு தங்க புதையலும் யாருக்கு சொந்தமாகும்? இஸ்ரேலுக்கு தான். அருமையானவர்களே, பெரும் ஒரு மாஸ்டர் பிளான் இது. பின்னால் நபி அவர்கள் சொன்னார்களே, 100லே 99 பேர் கொல்லப்படுவார்கள் என்று. அதற்கும் இவர்கள் சொல்யூஷன் தேடுகிறார்கள். அதற்காகத்தான் இந்த முயற்சி. முழுமையாக தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளால் வந்தால் யார் போட்டிக்கு வர இருக்கிறார்கள், போட்டி என்று வந்தால் தானே உயிர் சேதம் ஏற்படும் என்ற நோக்கில் தான் இவர்கள் இப்படியாப்பட்ட பெரும் ஒரு சூழ்ச்சியை, திட்டத்தை தீட்டுகிறார்கள். ஆனால் கண்ணியமானவர்களே, இந்த யூதர்களுடைய இந்த திட்டம் ஒரு வெறும் காணல் நீர்தான். அவர்களால் இதை சாதிக்க முடியாது. என்ன காரணம்? சுற்றி வர இஸ்லாமிய நாடுகள் இருக்கும் பொழுது இவர்கள் எப்படி இந்த கிரேட்டர் இஸ்ரேல் என்ற தன்னுடைய புதிய மெப்பை உருவாக்க முடியும்? இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெளிப்பட்டு இந்த பகுதிகளைத்தான் அவர்கள் முக்கியமாக ஆட்சி செய்வார்கள். அப்படி இருக்க எப்படி இந்த யூப்ரட்டிஸ் நதி முதல் இந்த அரபு நாடுகளுடைய பெரும் பகுதிகள் யூதர்கள் இஸ்ரேலுடைய கைக்கு போகும் கண்ணியமானவர்களே. ஆகவே இந்த திட்டம் ஒரு காலமும் பலிக்காது. ஆனால் யூப்ரட்டிஸ் ஃபுராத் நதியுடைய விடயத்திலே நபி அவர்கள் முன்னறிவிப்பு செய்தது 100க்கு 100 உண்மை. அது நடக்கத்தான் போகிறது. நபி அவர்கள் சொன்னார்கள், மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்துகிறேன், அந்த இடத்திலே யார் இருக்கிறார்களோ அந்த தங்க புதையலிலிருந்து எந்த ஒன்றையும் எடுக்க வேண்டாம் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். நபி அவர்கள் ஒரு விடயத்தை தடுத்தால் அதற்குள்ளால ஆயிரக்கணக்கான மர்மங்கள், ரகசியங்கள் மறைந்திருக்கும். ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம்மையும் எம்முடைய குடும்பத்தாரையும் எம்முடைய சந்ததியினரையும் உலகத்தில் நடக்கக்கூடிய சகலவிதமான குழப்பங்களை விட்டு பாதுகாப்பானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.